ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.93% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.28% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1617.80 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐ நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 2377.32 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 1.78% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாஸ்டாக் 2.61% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.99% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆர் ஆன இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 1.57% ரெட்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.68% ரெட்டில், ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஏடிஆர் 2.07% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 1.20% ரெட்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் ஏடிஆர் 0.54% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ஃப்ரைடே, இன்றைக்கி இந்த வீக்கோட எப்படி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அண்ட் தென் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அஜய் சேத் எஸ்டர்டே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் வந்து டாக்ஸேஷன் பாலிசியால் மட்டும் ஃப்ளக்சுவேஷன் ஆகலை. ஸோ அதுக்கு இதை தவிர வேறு 2 காரணங்களும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் டேரிஃப். ஸோ டேரிஃப் ஃப்ளக்சுவேஷனால் மட்டும் இல்லைன்னு சொன்னாங்க. பட் அதுவும் ஒரு காரணம்னு சொல்லியிருக்காங்க. சைனா, கனடா, மெக்சிகோ, ஸோ இது மேலே போட்ட யூஎஸ் டேரிஃப் போட்டதும் அது ஒரு அன்சர்டனிட்டி ஆஃப் டேரிஃப் ஆன் இந்தியாவுக்கும் வரதுனால ஸோ இது ஒரு மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டர் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் போட்ட முதலீட்டை எல்லாம் திரும்ப பெற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ $25 மில்லியன் வரைக்கும் செப்டம்பர்லேருந்து இப்போ வரைக்கும் $25 பில்லியன் வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் Q3 ரிசல்ட் வீக்காக இருக்குது. கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஸோ நிஃப்டி 50 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஒன்லி 5% ப்ராஃபிட் க்ரோத் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 கம்பெனிஸ் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணால் 5% க்ரோத் தான் காமிச்சிருக்காங்க இந்த அக்டோபர் டிசம்பர் Q3க்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து இதுதான் 3 காரணங்கள் சொல்கிறாங்க. யூஎஸ் டேரிஃப், எஃப்ஐஐ அவுட்ஃப்ளோ பண்ணுறது, கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு. ஸோ இது 3 காரணத்தினால தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரி அஜய் சேத். ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ஸோ எஸ்டர்டே ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்தியன் கரண்ட் டேக்ஸ் ரேட் ஆன் இம்போர்ட்ஸ்க்கு ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க. கரண்ட் டேக்ஸ் ரேட் ஆன் இம்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸ் படி தான் நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்தியன் லோக்கல் இண்டஸ்ட்ரீஸ் க்ரோ ஆகவும் டெவலப் ஆகவும் ஹெல்ப் பண்ணுறது மாரி தான் நாங்கள் டேக்ஸை போட்டிருக்கோம் இம்போர்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால் இந்த வார்த்தை வந்ததுன்னா ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியன் ஆட்டோ டேரிஃப்ஸ்லாம் அன்ஃபேர்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக தான் இவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல் இப்போ யூஎஸில் இருக்காங்க. ட்ரேட் டாக்ஸ் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. ஸோ இதுக்கு இந்தியாவுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குன்ற மாரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. யூஎஸ் டேரிஃப் வார் ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எதெல்லாம் இம்பேக்ட் ஆகுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், ஃபார்மா, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், மிஷினரி அண்ட் கன்சியூமர் குட்ஸ் ஸோ இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். இந்த யூஎஸ் டேரிஃப் வாரால் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஹையர் டேரிஃப் குட் மேக் இந்தியன் குட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவாக மாறும். ஸோ இந்த ஹையர் டேரிஃபால் இந்தியன் குட்ஸ்லாம் மோர் எக்ஸ்பென்சிவாக மாறும் இன் யூஎஸ் மார்க்கெட்டில். ஸோ ட்ரேட் டென்ஷன் அதிகம் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஸ்லோ டவுன் ஆகும், பிஸ்னஸ்க்கு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை பாதிக்கப்படும். ஸோ யூஎஸ் அவங்களோட ஓன் இண்டஸ்ட்ரீஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த டேரிஃப் இம்போஸ் பண்ணும்போது நம்ம கண்ட்ரியெலாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் குட் ரெடியூஸ் த டிமாண்ட் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் டிமாண்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹையர் யூஎஸ் டேரிஃப் ஆன் சைனா பார்த்திங்கன்னா சைனீஸ் குட்ஸ் எல்லாம்
இந்தியாவோட ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது லோயர் ப்ரைஸ்லேயே இருக்கும். ஸோ இதுவும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது ஸோ இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஓன் பிஸ்னஸ்க்கு வந்து காம்படிட்டிவ்னஸ்ஸாக இருக்கும். சைனீஸ் ப்ராடக்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ப்ராடக்ட்ஸு காம்படிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்தியன் ப்ராடக்ட்ஸ்லாம் பாதிப்புக்கு உள்படும் சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெப்போ ரேட் 50 to 70 பேசிஸ் பாயிண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல் ரெடியூஸ் பண்ணுவாங்கன்றபடி பார்க்கப்படுது. ஸோ இந்த லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கன்னா பீப்புளுக்கும் பிஸ்னஸ் பாரோவர்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லெண்டிங் அண்ட் பாரோவிங்க்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. லோன்ஸ்லாம் சீப்பராக கிடைக்கும். ஸோ நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு. ஸோ அதனால தான் இந்த பேசிஸ் பாயிண்ட்ஸ்லாம் கட் பண்ணால் இந்தியன் எக்கனாமியும் ஓரளவு க்ரோ ஆகும். ஸோ இந்த மானிட்டரி பாலிசி லோயர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அண்ட் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் ஸ்பெண்டிங் பை இண்டிவிஜுவல் அண்ட் பிஸ்னஸ். ஸோ மெயினாக இது வந்து பிஸ்னஸ்க்காகவும் இண்டிவிஜுவல்ஸ் வந்து லோன் எடுக்கிறதுக்காகவும் பிஸ்னஸை அக்ராஸ் த வேர்ல்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக அதை ரெடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. எதிர்பார்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரெடியூஸ் பண்ணுறதா சொல்ல எதிர்பார்க்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயர் 26ல். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க எகெயின்ஸ்ட் கோல்டு லோன். ஸோ கோல்டு லோன்லாம் யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ ஸோ அதை வந்து பிளான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அது பேங்க்காக இருக்கலாம், என்பிஎஃப்சியாக இருக்கலாம். ஸோ ப்ராசஸிங் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெண்டர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பேக்ரவுண்டோட செக்ஸு, அதாவது அவங்க எப்படி இருக்காங்க அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓனர்ஷிப் யாரெல்லாம் கோல்டு லோன் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஓனர்ஷிப்பை வெரிஃபிகேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் ஃப்ராடு நடக்காமல் இருக்கணும். அதாவது சில பேர் கோல்டை திரும்பி ஒரே இதாக வேறு இடத்துல வச்சு சேம் லோன் வாங்குவாங்க சேம் கோல்டுக்கு. ஸோ அந்த ஃப்ராடெல்லாம் தடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு லோன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணணும், சேஃப்டியாக அண்டு ஃபேராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கான பிளானிங் இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ ஃபஸ்ட் எவர் லாங் ஹால் ஃப்ளைட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டெஸ்டினேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மான்செஸ்டர் யூகே அண்ட் ஆம்ஸ்டர்டம் நெதர்லாண்ட்ஸ் வரைக்கும் போகிறது. ஸோ லாங் ஹால்னால் ரொம்ப தொலைதூரம் போகிற ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஜூலை 2025 ஆப்ரேஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த்ரைஸ் அ வீக், அது வாரத்துக்கு 3 நாள் அந்த ஃப்ளைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இண்டிகோ. தர்மா கிருத்தி ஜோஷி கிறிசில் ரேட்டிங்ஸ் அந்த கிறிசில் ரேட்டிங்ஸோட ஒரு ஹெட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் நாட் எனஃப் மணி ஃப்ளோயிங் இந்த எக்கானமி, டைட் லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ இந்தியன் எக்கானமியில் பார்த்திங்கன்னா எனஃப் மணி ஃப்ளோ இல்லை, லிக்விடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுவும் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கட்டிங் ரேட்ஸ் won't have much on impact. நம்ம ரேட் கட் பண்ணாலும் அவ்வளோ இம்பேக்ட் ஆகாது. சென்ட்ரல் பேங்க் வந்து லோயர் ரேட் கட் ரெப்போ ரேட் குறைச்சாலும் எக்கனாமி வந்து இன்னும் டைட்டாக தான் இருக்கும், லிக்விடிட்டி வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். சில பீப்புளால் ஸ்பெண்ட் பண்ணுறது, பாரோ பண்ணுறது, அதாவது கடன் வாங்குறதும் அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ரேட் கட் பண்ணாலுன்ற மாரி சொல்லியிருக்காங்க. கிறிசில் ரேட்டிங்ஸ் ஒன் ஆஃப் த ஹெட் தர்மா கிருத்தி ஜோஷி. ஜொமேட்டோ, ஸ்விக்கி அண்ட் ஜெப்டோ ஆன்டி ட்ரஸ்ட் கேஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரீசெண்டாக டிஸ்கவுண்டிங்லாம் கொடுத்துருக்காங்கள, ஸோ அதில் வந்து நம்பகத்தன்மை இல்லாத கேஸ் வந்து ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ திஸ் கிரியேட் மோர் ட்ரபுள் டு ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிக்கு ரொம்ப ட்ரபுளாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ பிரேக்கிங் காம்படிஷன் லாஸ்ட் இயர்லேயும் இதுமாரி ஒரு வழக்கு இருந்திருக்கு, அது இன்னும் முடிவுக்கு வரல. ஃபுட் டெலிவரி பிஸ்னஸில் இதுமாரி டிஸ்கவுண்டிங் ப்ராக்டிஸில் ஏதோ நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதேமாரி திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது ஜொமேட்டோ, ஸ்விக்கி அண்ட் செப்டோக்கு. பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 25,000 ரீச் ஆகும் பை டிசம்பர் 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ப்ரைஸ்லேருந்து இன்னும் 11% மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் இன் 2025 ஹை வேல்யூஷனாக இருந்ததுனால இப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா ஃபினான்ஷியல் அண்ட் ஆட்டோ ஸ்டாக்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்க டாப் ஸ்டாக்ஸாக.
இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு அதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணாங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கிரெடிட் க்ரோத் எல்லாம் இன்னும் பூஸ்ட் பண்ணும். ஸோ லார்ஜ் கேப் அண்ட் ரேட் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸை வந்து காஷியஸாக இருக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கும் காஷியஸாக இருக்க சொல்லியிருக்காங்க. லார்ஜ் கேப் அண்ட் ஃபோக்கஸாக இருக்கணும். அதேமாரி ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸில் ஸோ இப்போ வந்து வேல்யூஷன் அதிகமாக இருக்குதுன்னு இறங்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து காஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பேங்க் ஆஃப் அமெரிக்கா. இந்தியாவுடைய வீட் அவுட்புட், அதாவது கோதுமை அவுட்புட் பார்த்திங்கன்னா 2024-2025 8.2% ஹையராக இருக்கும் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. 110 மில்லியன் டன்ஸ் வரைக்கும் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் வந்து இந்த தடவை 328 லேக் ஹெக்டர்ஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது விவசாயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் இன் 3 இயர்ஸில் இதுதான் ஹையஸ்ட்டாக அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகண்ட்லாம் கூல் டெம்பரேச்சர்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா விளையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ராப்க்கு அது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் மெட்டாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து எபோவ் ஆவரேஜ் போச்சுன்னா மார்ச்சில் இந்த ஈல்டை வந்து இன்னும் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மெயின்டைன் ஆச்சுன்னா கூலர் டெம்பரேச்சர் நல்லா உற்பத்தி இருக்கும். ஸோ அதை வந்து எபோவ் ஆவரேஜ் தாண்டி போச்சுன்னா உற்பத்தி குறையும்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ஆசஸ் கிராமிங் சீயிங் மோர் பாரோவர்ஸ் இன் கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு. ஸோ அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் நிறைய பேர் பாரோவர்ஸ் எங்கே இருக்காங்கன்னா கர்நாடகா அண்ட் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. பட் அவங்களால லோனை ரீபே பண்ண முடியல. ஸோ கம்பெனி வந்து இப்போ அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லோன் குவாலிட்டி அண்டு பாரோவர்ஸ்க்கெல்லாம் எஜுகேட் பண்ணிகிட்ருக்காங்க. லோன் வந்து ரீபேமெண்ட் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் 1 or 2 monthஸில் இந்த சுச்சுவேஷன் இன்னும் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவு லோனை ரீபே பண்ண வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரெடிட் ஆசஸ் கிராமன். பிஇஎல்க்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 577 crore ஆர்டர் ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25க்கு. இது வரைக்கும் ஆர்டர் புக் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13,724 crore கிடச்சிருக்கு. ஸோ ஆர்டர்ஸ் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா ஏர்ப்ரோன் எலக்ட்ரானிக் வேர்ஃபேர் ப்ராடக்ட்ஸ்க்கான ஒரு ஆர்டர் அண்ட் அண்ட் அட்வான்ஸ்டு காம்போசிட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ஃபார் சப்மரைன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெல் லாரஸ் லேப் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 833 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லி கேஆர்கே ஃபார்மாவில். இது ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் மூலமாக தான் பண்ண போகிறோம். ஸோ கேஆர்கேன்றவங்க 867 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. லாரஸ் லேப் 833 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கேஆர்ஏக்கு 51% ஹோல்டிங்கும் லாரஸ் லேபுக்கு 49% ஹோல்டிங்கும் இருக்க போது இவங்க 2 பேரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட ஓன் பிஸ்னஸ் அண்ட் க்ரோத்தை சப்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பயோகானோட பயோலாஜிக்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷன் வித் சிவிகா இன்க். ஸோ அவங்களோட ஒரு கொலாபரேஷனோட வராங்க. ஸோ இது ஒரு நாட் அ ப்ராஃபிட் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. ஸோ அது ப்ராஃபிட்காக பண்ணுறதில்ல, வேறு ஸ்ட்ராட்டஜிக் கொலாபரேஷனோட பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்சுலின், ஸோ அஃபோர்டபிலிட்டியாக இன்சுலின் அஸ் அ பார்ட் ஆஃப் யூஎஸ்க்கு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. ஆர்விஎன்எல் பேக்ஸ் 156.4 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு இபிசி கான்ட்ராக்ட் யார்கிட்டேருந்துன்னா சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே கிட்டேருந்து கிடச்சிருக்கு. இது ஒன்றும் 18 monthஸில் கம்ப்ளீட் செய்யப்படும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2x25 kV ஓவர்ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷனுக்காகவும் பவர் சப்ளை இன்ஸ்டாலேஷனுக்கான ஒரு ப்ராஜெக்ட் சொல்லியிருக்காங்க ஆர்விஎன்எல். இண்டிகோ 14% அவங்களோட பைலட்ஸில் 14% உமன் பைலட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டுக்கும் ஈக்குவலாக ஆனதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளான்ஸ் டு கிராஸ் 1000 பைலட்ஸை நாங்கள் உமன் பைலட்ஸ் வந்து ரீச் பண்ணுவோம் பை ஆகஸ்ட் 2025க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உமன் பைலட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இண்டிகோ. ஸோ அவங்களுக்கு தனியாக பிங்க் சீட் செலெக்ஷனும் நாங்கள் ஒரு ஃபியூச்சர்ஸ் வச்சுருக்கோம் ஃபீமேல் பேசஞ்சர்ஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக அவங்க உமன் சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட்டை ட்ராவலிங் அப்போ நாங்கள் ஈஸியாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க இண்டிகோ. பிரிகேட் என்டர்பிரைசஸ் எஸ்டர்டே லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரிகேட் ஆல்டிட்டஸ்ன்றது 1700 crore ஒரு ப்ரீமியம் ரெசிடென்சியல் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னை ஐடி காரிடாரில் சோழிங்கநல்லூரில் பண்ணியிருக்காங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். கல்பட்ரு ப்ராஜெக்ட்ஸ் எஸ்டர்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலாங் வித் த இன்டர்நேஷ்னல் சப்சிடரிஸோட அவங்களோட நியூ ஆர்டர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அவார்ட்ஸ் ஒர்க் கிடச்சிருக்கு.
2306 crore ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ். ரைட்ஸ் 28 crore ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார். ஸோ சவுத் சென்ட்ரல் ரயில்வே கிட்டேருந்து தான் கிடச்சிருக்கு. இது இன்னும் 8 monthsல கம்ப்ளீட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. பிட்வீன் ஹைதராபாத் பெங்களூரு அண்ட் ஹைதராபாத் சென்னைக்கான ஒரு ஹை ஸ்பீட் ரயில் காரிடார் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ரஞ்சித் சிங் ஹோலி ரிசைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இந்த லீடர்ஷிப்பில் எப்போ ஜாயின் பண்ணாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக September 26, 2022 ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட் அக்வயர் பண்ணியிருக்காங்க மேஜர் ஸ்டேக்ஸ் இன் கேர் டயக்னோஸ்டிக்ஸில். இந்த டீல் மூலமாக அவங்க கேஷ் மூலமாக தான் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த டீல்லன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்ட்னர்ஷிப் வந்து எங்களுக்கு வந்து இந்த டெஸ்டிங் சர்வீசஸ் ஹெல்த் கேர் டெஸ்டிங் சர்வீசஸ் இன் உத்தரப்பிரதேஷில் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் ஃபுல்லாக கேர் டயக்னோஸ்டிக்ஸை அக்வயர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அப்போலோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல். தொடர்ந்து இதுக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.